அவள் கண்ணழகு அவள் போலில்லை ஒரு பேரழகு அழகோ அழகு அவள் பேச்சழகு அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு. வாழ்க்கை நிறைய பேருக்கு வரும், சில பேருக்கு சாபம். ஆனா எனக்கு அது யுத்தம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு ஃபோட்டோஷூட்லேருந்து கிளம்பி வந்தது. இந்த படம் வந்து சம்மர். இவர் எந்த நேரத்தில் வச்சாருன்னு தெரில. இந்த படத்துக்கு தலைப்பு முதல் நாள் தேங்காய் உடைக்கிறதுலேருந்து கடைசி நாள் பூசணிக்காய் உடைச்சதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள், அந்த நாள் வரைக்கும் இந்த டைட்டில் வந்து ரொம்பவே பொருத்தமாக இருந்தது. சம்மர்னாலே யுத்தம். ஸோ அந்த யுத்தத்தில் வந்து வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறோம். இந்த படத்தோட வெற்றி வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு ருசிகரமான ஒரு வெற்றி. ஒரு வெரி என்ன சொல்றது, ஒரு உழைப்புக்கு, நேர்மையான ஒரு உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு நான் சொல்வேன். ஏன்னா நிறைய தடைகள், படப்பிடிப்பு அப்போ, அதுக்கப்புறம் ஒரு தாமதம் வந்தது. இந்த படம் முன்னாடியே வர வேண்டியது. ஓகே, எல்லா படத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம், சர்ச்சைகள் இருக்கும். அதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸ் தான். அதையும் தாண்டி ஒரே ஒரு நோக்கத்தில் நானும் திருவும் வந்து நின்னோம். அது வந்து பொறுமை. இது வந்து என்னைக்கு வந்தாலும் இந்த படம் வந்து பேசப்படும், கண்டிப்பா ஓடும். ஏன்னா இது எடுக்க போற இந்த படம் வந்து ஒரு புது முயற்சி. இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் பத்தி நான் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தேன்னா இப்படி நான் சொல்லியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ வாண்டட் டு டூ சம்திங் நியூ. நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் இதே மேடையில் நான் பேசியிருக்கேன். இந்த படத்தை பற்றி அதிகமாக வந்து ரிலீஸுக்கு முன்னாடி பேசக்கூடாது, ஏன்னா ரொம்ப தற்புகழ்ச்சியாக இருக்கும். இந்த படம் பேசப்படணும். இன்னைக்கு இதே மேடையில் உங்க முன்னாடி நான் பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த வார்த்தையை நான் காப்பாத்திக்கிட்டேன். ஏன்னா இந்த படம் இன்னைக்கு பேசப்படுது, தானா பேசப்படுது. அஃப்கோர்ஸ் வித் லோக்கி ரிலீஸ். படம் வருமா வராது அப்படின்ட்டு நிறைய பேர், வரும் அப்படின்ட்டு சில பேர், கடைசியில் வந்துருச்சு, ஜெயிச்சிருச்சு. அதுக்கு ஒரு இந்த உழைப்புக்கு, இந்த சந்தோஷத்துக்கு முக்கிய காரணம் சத்தியமா வேற யாரும் இல்லை, டெஃபினட்டா ஆடியன்ஸ். ஓகே, அது கண்டிப்பா அவங்களுக்காக எடுக்கப்பட்டது. மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் த மீடியா தட் இஸ். அந்த காசு கொடுத்து நாங்க இப்போ பப்ளிசிட்டின்றது டிவிலயோ ரேடியோலயோ வழக்கமா ஒரு தயாரிப்பாளரா காசு கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணி ஏத்துறதை விட ஒரே நாள்ல ஒரு ஷோ முடிஞ்சு அடுத்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள அது எப்படி போச்சுன்னு தெரியல அந்த டாக். அதுக்கப்புறம் ஒரு நாள் முடிஞ்சு அடுத்து இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் ஆகட்டும், இந்த ரிவ்யூஸ் ஆகட்டும் வர ஆரம்பிச்சது. த்ரூ த மீடியா இட் ஹஸ் கிரியேட்டட் அன் அமேசிங் பஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் அப்படியா, ஓகே 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது அப்படியே சம்மர் ரிலீஸ் ஆச்சா தெரியலையேன்னாங்க. 14ஆம் தேதி சம்மர் போயே ஆகணும்னாங்க. இப்போ வந்து அது என்ன சொல்றது, ஒரு ₹1 கோடி கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ரீச் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு அந்த ரீச்ல தான் அந்த பயணம் போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து 25th தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது. So we're looking forward. It's going to be a very big release in Telugu. And எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. இட் இஸ் நைஸ் டு ஹேவ் டு ஷேர் த சக்சஸ். அவ்வளவுதான். This whole event is just to share the success, because the meaning of success given to us is through you, and the reason for the success is the team inge irukkirathu. So we all are going to take it forward. நான் ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். I'm going to work again with Thiru. It's going to be soon, and the details will be revealed soon.
ஜஸ்ட் டிசைடட் என்ன மாதிரி ஜானர், என்ன மாதிரி படம் என்னன்றது தெரில. பட் we have decided. Yes, on one note I'm selfish because இந்த படம் வெற்றி அடைஞ்சதுனால I'm going to work again with Thiru. I want to take this journey forward with another different kind of film, and கண்டிப்பா உங்க சப்போர்ட் மறுபடியும் வேணும். And to all who have seen the film, thank you all. And to all who are going to see the film, please do watch it in the theater. Theaterல மட்டும் பாருங்க. இந்த படம் வந்து தியேட்டர்ல பார்த்தா தான் நீங்க முழுமையா ரசிக்க முடியும். And thank you all. இன்னைக்கு என் முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு காரணமா அந்த உங்களுக்கு I pray to God you all should be happy always. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். Good evening. Firstly, எல்லாருக்கும் நன்றி சொல்ல I just want to say thank you. Thanks Thiru. Thanks Vishal. Thanks to the whole team of Summer. And I think reviews and the acceptance kaga ரொம்பவே நன்றி, because I think நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஃபரெண்டான attempt பண்ணிருக்கோம். And thanks to you all for accepting this film, for liking me in the film. And I just want to say, Team Summer, thank you so much. It was a privilege to be part of you. Thanks. எந்த ஒரு விஷயத்துக்காக போராடணுமோ அந்த விஷயம் உங்க எல்லார்கிட்டயும் இருந்து அந்த ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. புதுசா ஒரு சினிமா பண்ணணும்னு நினைச்சேன். கண்டிப்பா உங்களுடைய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். அது மூலமா மக்களுக்கு இது கண்டிப்பா ரீச் ஆகும்னு நினைச்சேன். அதுவே தான் நடந்திருக்கு. ரொம்ப குறைவான திரையரங்கங்கள்ல ரிலீஸ் ஆச்சு. நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதை மீறி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நான் இந்த நிமிஷம் பேசிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கர்நாடகா, கேரளால நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. 25ஆம் தேதி தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது. உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இது சத்தியமா சாத்தியமே இல்லை. உங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. என்ன சுத்தி ஏதோ கண்ணாமூச்சி ஆட்டம் நடக்குது. எம்ஜிஆர் வந்து அடுத்த படம் வரப்போறது, வெளிவர போறது எம்ஜிஆர். அதுல வந்து அகைன் ஹீரோயிசம். அதான் நான் ஒரே ஒரு விஷயம் நான் எப்பவுமே நம்புவேன், ஏன் அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான், அந்த லீடு தான். அந்த லீடு இல்லாம சும்மா அடிக்கிறது வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேஷன் உண்டாகும். ஸோ அந்த வகையில அந்த படம் வந்து ஜஸ்டிஃபைடா இருக்கும். அதே மாதிரி அடுத்தது பூபதி பாண்டியன் படம் பக்கத்து வேலையிலும் ஒரு ஹீரோவா ஒரு நேரத்துல வந்து ஆடியன்ஸும் சொல்லுவாங்க இவன் அடிச்சே ஆகணும் இந்த இடத்துல. அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைடான ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிம். மத்த ஹீரோவை கூட மூக்கோட பண்ணிருக்கேன் முன்னாடி. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இது. பட் விஷால் என்னன்னா we are friends for a long time. So அவர் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்றது. ஏன்னா பண்ணும்போதே சிரிச்சு ஒரு ஐ திங்க் 5-6 டேக் அப்புறம் தான் we got it right. But definitely the comfort level helped. ஸ்கிரீன்ஸ் நிரப்புறது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து ஸ்கிரீன்ஸ் அதிகமா ரிலீஸ் ஆகும்போது ஒரு நாள் அந்த வியாழக்கிழமை வந்து அது ஒரு பெரிய படமா இருக்கலாம். ஆனா வெள்ளிக்கிழமை வந்து ஸ்கிரீன்ஸ் நிரப்பலன்னா அது கண்டிப்பா வந்து அடுத்த வாரமே வந்து அந்த தியேட்டர் ஓனரே எடுத்துருவார். ஏன்னா தியேட்டர் ஓனரும் ப்ரொடியூசரும் சொந்தக்காரங்க இல்லை, அவருக்கும் வந்து வருமானம் வரணும். ஸோ அந்த வகையில பார்த்தா ரெவென்யூ, இட் இஸ் ரெவென்யூ and at the same time number of audience watching, viewership. We are doing it for theater audience எத்தனை பேர் வந்து பார்க்கறாங்களோ அதுதான் வசூல். So that makes the film a big film. Actually அது நான் ஃபர்ஸ்ட் திருக்கு தேங்க்ஸ்னு சொல்லணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவர் எனக்கு பிரீஃப் நரேஷன் ஒன்று கொடுத்தாரு. எனக்கு அந்த எப்போ அந்த படம் கண்டிப்பா நான் பண்ணணும்னா அந்த சீன் எனக்கும் ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் அந்த படத்துல. அப்போதான் I decided I have to do this film. அது டைம் கன்ஸ்டன்ட் தெரியல. பட் ஐ திங்க் ஆமா கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் இருந்தாதான் ஒரு ஹீரோயினுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும். ஷீல் பி ஏபிள் டு ஹேண்டில் தட் கைண்ட் ஆஃப் ரோல். அண்ட் நான் மட்டும் இல்ல, பீப்புள் ஷுட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ஃபேத் இன் மீ. ஸோ அது 10 years 5 years 4 years எவ்வளவு வருஷம்னு சொல்ல முடியல. பட் ஐ திங்க் இட் டுக் a while to get there. வெளிமையில் வெண்ணிலாவில் கூத்தாட ஒரு கன்னி புயல் கண்களுக்குள் காத்தாட உன்னை காதல் என்ற வார்த்தையாலே சொல்லி நான் பாட